Good afternoon, students. Locomotion and movement அப்படின்ற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் பற்றியும் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தென் ஈச் மசில் ஃபைபர் கண்டைன்ஸ் 100 to thousands ஆஃப் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் கால் மயோஃபைப்ரல்ஸ். தட் மீன்ஸ் வாட், ஒவ்வொரு மசில் ஃபைபர்ஸ்குள்ளேயும் 100லேருந்து 1000 அளவுக்கு ராடாக குச்சி மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த மயோஃபைப்ரல்ஸ் that run parallel to its length. அதனோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் பேரலாக அப்படியே அலிக்னேட் ஆகிருக்கும். தென் ஈச் மயோஃபைப்ரல் இருக்கு இல்லையா, அதில் ரிப்பீட்டட் சீரீஸ் ஆஃப் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி இந்த டார்க் பேண்டை நம்ம ஏ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் அண்ட் ஐசோட்ராபிக் பேண்ட்ஸ். அண்ட் இந்த லைட் பேண்டை நம்ம ஐ பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ஐசோட்ராபிக் பேண்ட்ஸ். தட் மீன்ஸ் வாட், ஐசோ மீன்ஸ் வாட், சேம். ஸோ ஐ பேண்ட் வந்து எப்படி இருக்கும், சிமிலராக ஒரே மாதிரி இருக்கும். ஏ பேண்ட் வந்து என்ன இருக்கும், அண்ட் ஐசோட்ராபிக் அப்படின்னா ஒரு மாதிரி சமம் இல்லாமல் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த டார்க் பேண்ட். ஓகே, தென் இந்த டார்க் ஏ பேண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய மிடில் பார்ட் வந்து எப்படி இருக்கும், டார்க் பேண்டோட மிடில் பார்ட்டில் லைட்டராக இருக்கும். தட் ரீஜியன் இஸ் கால்ட் வாட் அப்படின்னா ஹச் ஜோன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா ஈச் டார்க் பேண்ட் ஹேஸ் அ லைட்டர் ரீஜியன் இன் இட்ஸ் மிடில். ஒவ்வொரு டார்க் பேண்ட்லையும், தட் மீன்ஸ் ஒவ்வொரு ஏ பேண்டோட அந்த மிடில் பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைட்டாக இருக்கும். டார்க் பேண்டோட மிடில் ரீஜியன் வந்து லைட்டராக இருக்கும். தட் ரீஜியன் இஸ் கால்ட் அஸ் த H zone. H means what? Hellas. That means clear. இந்த டார்க்கரில் அந்த H zone இருக்கக்கூடிய அந்த லைட்டர் ரீஜியன் ரொம்ப கிளியராக வந்து என்னாகும் தெரியும். ஸோ ஈச் H zone is bisected. ஒவ்வொரு H zoneையும் பைசெக்ட் பண்ணக்கூடிய அந்த மிடில் லைனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா எம் லைன். See that? இப்போ see that. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஏ பேண்ட். இந்த ஏ பேண்டோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் மட்டும் எப்படி இருக்கும், லைட்டராக இருக்கும். இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஹச் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹச் ஜோனை பைசெக்ட் பண்ணக்கூடிய அந்த மிடில் லைனுக்கு பேர் எம் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு லைட் பேண்டோட மிடில் பார்ட்டும் எப்படி இருக்கும், டார்க்கராக இருக்கும். ஒவ்வொரு லைட் பேண்டோட மிடில் லைனும் எப்படி இருக்கும், டார்க்கராக இருக்கும். அந்த டார்க்கர் மிட் லைனுக்கு பேர் இசட் டிஸ்க். ஸோ டார்க் பேண்டான ஏ பேண்டோட மிடில் லைன் லைட்டாகவும் லைட் பேண்டோட மிடில் லைன் டார்க்காகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டார்க் பேண்டில் இருக்கக்கூடிய அந்த மிடில் லைனுக்கு பேர் ஹச் ஜோன். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய லைட்டர் ஏரியாவுக்கு பேர் ஹச் ஜோன். அதை பைசெக்ட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் எம் லைன். அதே மாதிரி இந்த லைட் பேண்டான ஐ பேண்டோட மிடில் லைன் வந்து எப்படி இருக்கும், டார்க்கராக இருக்கும். அதை பைசெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிஸ்க்கு பேர் இசட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மயோஃபைப்ரல்ஸ் கண்டைன் த கான்ட்ராக்டைல் எலமெண்ட் த சார்கோமியர். ஸோ மசில் ஃபைபருக்குள்ளே இருக்கிறது மயோஃபைப்ரல்ஸ். இந்த மயோஃபைப்ரல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்கோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சார்கோமியரில் பார்த்தீங்கன்னா 2 type ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் அ திக் அண்டு தின் ஃபிலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸோட நேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்கள். Contraction of the muscles depends on the presence of the contractile proteins. That means ஒரு மசில்ஸ் வந்து எப்படி வந்து சுருங்கி விரியுதோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ஸான ஆக்டின் அண்டு மயோசின். ஸோ நம்மளோட மசிலில் 2 கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த ஆக்டின் அண்டு மயோசின். இந்த 2 புரோட்டீன்ஸும் தான் நம்ம மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷனலாக இயங்குறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, இந்த திக் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் புரோட்டீன். ஸோ என்ன சொல்லிட்டேன், ஒரு மசில் ஃபைபர் அப்படின்னா அதுக்குள்ளே மயோஃபைப்ரல்ஸ் இருக்கும். மயோஃபைப்ரல்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது சார்கோமியர். இந்த சார்கோமியரில் வந்து 2 ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது. அது திக் அண்டு தின் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அது போக இந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 புரோட்டீன் தேவை. அது ஆக்டின் அண்டு மயோசின் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, இப்போ அந்த 2 ஃபிலமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, திக் அண்டு தின் ஃபிலமெண்ட்ஸ் சொன்னோம்ல. இந்த திக் ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, see the picture. இதுதான் வந்து என்னது, திக் ஃபிலமெண்ட்ஸ். இந்த திக் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் அ புரோட்டீன்
மயோசின் விச் ஆர் பண்டில் டுகெதர். அதாவது இந்த திக்கு ஃபிலமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா மயோசின். 2 புரோட்டீன் இருக்குது, ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின். அதே மாதிரி 2 ஃபிலமெண்ட் இருக்குது, ஒன்று திக்கு அண்டு தின்னு. இந்த திக்கு ஃபிலமெண்ட் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு பேர் தான் வந்து என்னது மயோசின். ஓகே, இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இந்த மயோசின் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கம்போஸ்ட் ஆஃப், இந்த மயோசின் வந்து எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா பண்டில். இந்த திக்கு ஃபிலமெண்ட் பூரா பண்டில்ஸ் ஆஃப் மயோசின்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஹூஸ் கெட் ப்ரொடியூஸ் அட் ஆப்போசிட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட். அதாவது இந்த திக் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் த புரோட்டீன் மயோசின். திக் ஃபிலமெண்ட் மேடப் பண்ணியிருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு பேர் மயோசின். இது பண்டில்ஸ் ஆஃப் மயோசின் வந்து என்ன ஆயிருக்கு, இந்த திக் ஃபிலமெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபார்ம் பண்ணியிருக்கு. Each myosin molecule is made up of monomer called the meromyosin. ஒவ்வொரு மயோசின்லையும் இருக்கக்கூடிய அந்த யூனிட் அதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா meromyosin. See the structure. இப்போ see the structure இங்கே பாருங்கள். இப்போ இதுதான் வந்து என்னது மயோசின். இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது. இந்த meromyosin has a 2 regions. That is a globular head. See the picture. இதுதான் வந்து என்னது meromyosin. இதில் பார்த்தீங்க அப்படின்னா globular head இருக்குது, வித் a short arm இருக்குது. இது ஒரு பார்ட். அதே மாதிரி ஒரு நீளமான லாங் டெய்ல் இருக்குது. இஸ் a second part. That means what அப்படின்னா இந்த meromyosin has a 2 region. என்னென்ன ரீஜன் இருக்குது, globular head இருக்குது அண்டு ஷார்ட் ஆர்ம் இருக்குது, அது ஒரு பார்ட். அண்டு லாங் டெய்ல் இருக்குது, அது ஒரு பார்ட். ஓகேங்களா, இட்ஸ் செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், திக்கு ஃபிலமெண்ட் அப்படின்றது அது மயோசின்ற புரோட்டீனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இந்த மயோசின் வந்து அந்த திக் ஃபிலமெண்ட்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஹெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, பாண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து மயோசின் மாலிகுல் இஸ் மேடப் ஆஃப் மோனோமியர் கால்ட் அஸ் த meromyosin. இப்போ இதான் meromyosin அப்படின்னா அதில் 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஒரு பார்ட் என்ன அப்படின்னா குளோபுலார் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம், அது இஸ் அ ஃபஸ்ட் பார்ட். அண்ட் செகண்ட் பார்ட் வந்து என்னது அப்படின்னா டெய்ல். ஓகே, இந்த ஷார்ட் ஆர்ம் கன்ஸ்டியூட் த ஹெவி meromyosin. தட் மீன்ஸ் இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். இதுதான் வந்து என்னது இதுவரைக்கும் இருக்கக்கூடியது ஷார்ட். தென் see that. இப்போ இது வந்து ஃபஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோமே, இது ஃபஸ்ட் பார்ட், இது வந்து என்னது செகண்ட் பார்ட். ஓகே, இது செகண்ட் பார்ட். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள் என்ன இருக்குது, குளோபுலார் ஹெட்டும் ஒரு ஷார்ட் ஆர்மும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி meromyosin வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. HMM அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, தட் இஸ் கால்ட் வாட் அப்படின்னா ஹெவி meromyosin. அது வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய அந்த டெய்ல் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே லைட் meromyosin வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. See that. இங்கே வந்து HMMனு போட்டிருக்காங்க, ஹெவி meromyosin. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் meromyosin. இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஒரு மசில் அப்படின்னா அதில் 2 புரோட்டீன் இருக்கும், ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின். அதே மாதிரி ஒரு மயோஃபைப்ரில்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் யூனிட் சார்கோமியர், அதில் 2 விதமான ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், ஒன்று திக் ஃபிலமெண்ட் அண்டு தின் ஃபிலமெண்ட். இந்த திக் ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு பேர் மயோசின், இந்த தின் ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு பேர் ஆக்டின். ஓகேங்களா, இந்த திக் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மயோசின்ஸ் வந்து ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நிறைய அப்படியே பண்டில் மாதிரி டூகெதராக இருக்கும். இந்த மயோசினில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் மோனோமெரிக் யூனிட்டை நம்ம meromyosin அப்படின்னு சொல்கிறோம். இந்த meromyosinல 2 ரீஜியன்ஸ் இருக்குது. ஒரு ரீஜியன் என்ன அப்படின்னா குளோபுலார் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம், அது ஒரு பார்ட்டும், இன்னொன்று டெய்ல் பார்ட் இருக்குது. இந்த குளோபுலார் வித் ஷார்ட் ஆர்ம் இருக்கு இல்லையா, அங்கே ஹெவி meromyosin இருக்கும். டெய்ல் பார்ட்டில் வந்து லைட் meromyosin இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்குது. தட் மீன்ஸ் வாட், ஆக்டின் மயோசினோட பைண்ட் ஆனால் தான் அந்த மசில் மூமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், ஃபேசிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மயோசினோட ஆக்டின் பைண்ட் ஆகுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பைண்டிங் சைட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ த குளோபுலார் ஹெட் ஆஃப் த மயோசின் கண்டைன் த ஆக்டின் பைண்டிங் சைட். ஓகே, அண்ட் ஏடிபி பைண்டிங் சைட். ஏடிபினா என்ன, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த கான்ட்ராக்ஷனுக்கு தேவையான எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. ஓகேங்களா, அது வந்து டிபியாகவும் எம்பியாகவும் மாறும். தட் மீன்ஸ் அடினோசின் டைபாஸ்பேட் மோனோபாஸ்பேட்டாக மாறி அந்த மசில் கான்ட்ராக்ஷனுக்கு தேவையான எனர்ஜியை வந்து என்ன பண்ணும், சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் அப்போ மயோசினோட அந்த ஹெட் பார்ட்டில் வந்து ஆக்டிங் பைண்டிங் சைட் இருக்குது அண்ட் ஏடிபி பைண்டிங் சைட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். தென் எஸ்
The thick filaments are composed of the protein myosin which are bundled together whose head produce at opposite ends of the filament. Already miss சொல்லிட்டேன். Each myosin molecule is made up of monomer called the meromyosin. அதுவும் பார்த்துட்டோம். 2 regions இருக்கு. Globular head with short arm and tail இருக்கு. இந்த ஷார்ட் ஆர்மில் ஹெவி மீரோமைசினும் லைட் ஃபார்மட்டில் என்ன இருக்குது, டெய்லில் வந்து லைட் மீரோமைசினும் இருக்குது. இந்த ஹெட்டில் வந்து ஏடிபி பைண்டிங் சைட்டும் இருக்குது, ஆக்டின் பைண்டிங் சைட்டும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ATP is enzyme that split ATP to generate the energy for the contractions of the muscles. ஸோ ஏடிபியில் இருக்கக்கூடிய அந்த ATPase அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணுது, இந்த மசில் கான்ட்ராக்ஷனுக்கு தேவையான எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. ஸோ நம்ம திக் ஃபிலமெண்ட்டான மயோசினோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அடுத்து தின் ஃபிலமெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு தின் ஃபிலமெண்ட் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, see the structure. ஒரு தின் ஃபிலமெண்ட் அப்படின்னா அதில் இப்போ ஃபிலமெண்ட் மீன்ஸ் வாட், எ த்ரெட் லைக் சப்ஸ்டன்ஸ், அதை தான் நம்ம ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தின் ஃபிலமெண்ட் அப்படின்னா அதில் 2 ஃபார்மட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எஃப், இன்னொன்று வந்து என்னது ஜி. அப்படின்னா என்ன மிஸ் அர்த்தம் அப்படின்னா, எஃப் அப்படின்றது ஹெலிக்கலி உன்டு ஈச் அதர். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, see that இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்ஸு வந்து இப்படி என்ன பண்ணுறேன், ஒரு தின் ஃபிலமெண்ட், ஒரு நீளமாக ஒரு ராட் இல்லை ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர். அப்போ ஒன்றோட ஒன்று என்ன பண்ணிடுது, இந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் ஒன்றோட ஒன்று ஹெலிக்கலி பேண்டட் ஆயிடுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு தின் ஃபிலமெண்ட் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நூல் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரு குளோப் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்ததை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தின் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கக்கூடியதை எஃப் ஆக்டின் அப்படின்னும், இந்த குளோபு மாதிரி இருக்கக்கூடியதை ஜி ஆக்டின் அப்படின்னும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. see the picture. இந்த இடத்துல பாருங்களேன், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த பிக்சரை லைட்டாக ராட் மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ், இது வந்து என்னது அப்படின்னா இந்த லைட்டாக இருக்கக்கூடிய எஃப் ஃபிலமெண்ட். இது அதுக்கு மேலே அந்த ப்ளூ கலரில் அட்டாச்சு ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது ஜி ஆக்டின். இந்த எஃப் ஆக்டின் அண்டு ஜி ஆக்டின் பாருங்கள். எஸ், இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இங்கே போகலாம். பாருங்கள், இந்த தின் ஃபிலமெண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 2 interwing actin molecules. Actin has a polypeptide subunits called the globular actin or G-actin. That means what? இப்போ polypeptide அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ அமினோ ஆசிட்ஸை இணைக்கக்கூடிய பாண்ட்ஸை பெப்டைட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய சேர்ந்ததை நம்ம பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த ஃபிலமெண்ட் மாதிரி இப்போ வந்து நம்ம பாசி போடுறோம்ல, அதுக்குள்ளே நூலுக்குள்ளே எப்படி பாசியை வந்து என்ன பண்ணுறோம், கோர்க்குறோம், அந்த மாதிரி அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடியதை எஃப் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த பாசி மாதிரி இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜி குலாபுலார் ஃபாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள். Actin has a polypeptide subunit called the globular actin or G-actin and filamentous form ஆன F-actin. ஃபிலமெண்ட் நூல் மாதிரி இருக்கக்கூடியது F-actin. அந்த நூலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசி மாதிரி இருக்கக்கூடியது ஜி ஆக்டின். அந்த பாசி மாதிரி இருக்கக்கூடியதை குலாபுலார் ஆக்டின்னு சொல்கிறாங்க. அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கக்கூடியதை ஃபிலமெண்டடுன்றாங்க. ஸோ இந்த ஃபிலமெண்டட் ஆக்டினுக்கு மேலே அந்த குலாபுலார் ஆக்டின் வந்து என்ன ஆயிருக்கு, பைண்ட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். ஸோ ஈச் தின் ஃபிலமெண்ட் இஸ் மேடப் ஆஃப் 2 எஃப் ஆக்டின்ஸ். ஓகேவா, 2 எஃப் ஆக்டின்ஸ்னால் எப்படி வரும், மிஸ் எப்படி போட்டிருக்கேன், இந்த மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன்ல, அது ஒரு எஃப் ஆக்டின். அடுத்து கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன், அது ஒரு எஃப் ஆக்டின். ஸோ ஒரு தின் ஃபிலமெண்ட் அப்படின்றது 2 எஃப் ஆக்டினால் என்ன ஆயிருக்கு, மேடப் ஆஃப் ஆயிருக்கு. 2 த்ரெட்டு மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கு, மிங்கிள் ஆயிருக்கு. பாருங்கள். தென் ஈச் தின் ஃபிலமெண்ட் இஸ் மேடப் ஆஃப் 2 எஃப் ஆக்டின்ஸ் ஹெலிக்கலி உன்டு ஈச் அதர். 2 நூல் மாதிரி ஒன்றோட ஒன்று ஹெலிக்கலி வந்து என்ன ஆயிருக்கு, பைண்ட் ஆயிருக்கு. ஈச் எஃப் ஆக்டின் இஸ் அ பாலிமர் ஆஃப் மோனோமெரிக் ஜி ஆக்டின்ஸ். ஒவ்வொரு எஃப் ஆக்டினான அந்த த்ரெட்டு மேலே நிறைய அந்த குலாபுலார் ஜி ஆக்டின் வந்து என்ன ஆயிருக்கு, பைண்ட் ஆயிருக்கு. இட் ஆல்சோ கண்டெயின் எ பைண்டிங் சைட் ஃபார் மயோசின். எப்படி மயோசினில் ஆக்டினோட பைண்டிங் சைட் இருக்கோ அதே மாதிரி ஆக்டினில் மயோசினோட பைண்டிங் சைட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஜி ஆக்டினில். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், நத்திங் பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தின் ஃபிலமெண்ட் அப்படின்னா அதில் எஃப் ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த எஃப் ஃபிலமெண்ட் எப்படி இருக்கும், 2 எஃப் ஃபிலமெண்ட் இருக்கும். அது ஒன்றோட ஒன்று ஹெலிக்கலி உண்டட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அது மேலே ஜி குளோபின் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஜி குலாபுலார் பார்ட் அப்படின்னா நல்ல
முட்டை வடிவத்தில் இருக்கும். அதைத்தான் வந்து பாசி மாதிரி உருண்டையாக, தட் இஸ் கால்ட் அஸ் த குளோபுலர் ஆக்டின் ஆர் ஜி ஆக்டின். அது அந்த எஃப் ஃபிலமெண்ட் மேலே போய் வந்து என்ன ஆயிருக்கும், பைண்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு ஜி ஆக்டின்லையும் என்ன பண்ணுது அப்படின்னா மயோசினோட பைண்ட் ஆகக்கூடிய பைண்டிங் சைட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த தின் ஃபிலமெண்ட்ஸ் also contain several regulatory proteins like ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனின். இந்த தின் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 2 ரெகுலராக அந்த கான்ட்ராக்டல் ஆக்டிவிட்டீஸை செய்யக்கூடிய 2 ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனின், விச் ஹெல்ப் இன் ரெகுலேட்டிங் த கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த மசில்ஸ் அலாங் வித் த ஆக்டின் அண்டு மயோசின். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்டின் கரெக்டாக மயோசினோட பைண்ட் ஆகி அந்த மசில்ஸை வந்து இயக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு கரெக்டாக அந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணுது, ரெகுலரைஸ் பண்ணுது. தென் see the structure, it's a simple concept. that means what அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாக்ரோமியர் அப்படின்றது இதனோட ஃபங்க்ஷனல் யூனிட்டுன்ட்டோம். இதில் 2 ஃபிலமெண்ட் இருக்குது, ஒன்று திக்கு இன்னொன்று தின் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். திக் ஃபிலமெண்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதில் நிறைய மயோசின், தட் மீன்ஸ் மீரோமயோசின் இருக்கும். அதில் வந்து 2 பார்ட் இருக்குது, ஒரு ஹெட்டு, ஷார்ட் ஆர்ம் அண்ட் டெய்ல். அந்த ஹெட்டு பார்ட்டில் தட் மீன்ஸ் அந்த ஷார்ட் ஆர்மில் ஹெவி மீரோமயோசினும் அந்த டெய்ல் பார்ட்டில் லாங் மீரோமயோசினும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஹெட்டில் ஏடிபி பைண்டிங் சைட் இருக்குது, ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த தின் ஃபிலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 ஃபார்மட் இருக்குது. ஃபிலமெண்டஸ் ஃபார்மட், தட் மீன்ஸ் எஃப் ஆக்டின் அண்டு குளோபுலார் பார்ட்டான ஜி ஆக்டின் இருக்குது. இந்த ஃபிலமெண்டஸ் வந்து டபுளாக இருக்குது, தட் இஸ் ஹெலிக்கலி உண்டட். சரிங்களா? ஒன்னோட ஒன்று பேண்ட் ஆகிருக்கு. இந்த ஃபிலமெண்டஸ் பார்ட் மேலே இந்த குளோபுலின் பார்ட், இந்த ஜி ஆக்டின் போய் வந்து என்ன ஆயிருக்கு, அட்டாச்சு ஆகிருக்கு. ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஜி ஆக்டின் குளோபுலார் ஆக்டின் ஆக்டின் மயோசினோட பைண்டிங் சைட் இருக்குது. இந்த ஜி குளோபுலார் ஆக்டினில் மயோசின் வந்து பைண்ட் ஆகக்கூடிய பைண்டிங் சைட் வந்து என்ன இருக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனின் அப்படின்ற 2 ரெகுலேட்டரி ப்ராசஸ் என்ன பண்ணுது, இந்த ஆக்டின் மயோசினோட கரெக்டாக கான்ட்ராக்டரி ரோல் ப்ளே பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.